ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு எம்மியான டேஸ்ட்டில் முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா வறுக்க போகிறோம். அதுக்காக ஒவ்வொரு பொருளாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு மராட்டி முக்கு, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையுமே நம்ம பவுடராக திரிச்சுக்கலாம். முட்டை பிரியாணி செய்யறதுக்காக முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் சேர்த்துருக்க ஆயில் கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா. இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்துருக்க மசாலா பொடியெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா ஒன்று சேர நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த முட்டையை நல்லா 4 பக்கம் கீறிட்டு மசாலா கூட சேர்த்துக்கலாம். மசாலா முட்டையில் நல்லா பிடிக்கிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். முட்டையில் மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணி முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்காக குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். மூணு பச்சை மிளகாவை கீறி வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரிச்சு எடுத்த பிரியாணி மசாலாவையும் கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்த பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 3 ஸ்பூன் போல் கெட்டியான தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையும் புதினா இலையும் தயிர் கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்தாச்சு. ஒரு லெமனை பிழிஞ்சு அதோட சாறையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த முட்டையை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கொதிச்சிட்டு இருக்க தண்ணி எடுத்து பேனில் இருக்க மசாலாவை கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம். பேனில் இருக்க மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ பேனில் இருக்க மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் முட்டையும் மசாலாவும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 2 விசில் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து முட்டை பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முட்டை பிரியாணி செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு உடனே செஞ்சு சாப்பிடணும் போல் தோணுதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முட்டை பிரியாணியை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த முட்டை பிரியாணியோட ஆனியன் ரைத்தாவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எம்மியான ஒரு பிரியாணியாக இருக்கும் இது. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.